ஜான்சி ராணியுடைய சொந்தக்காரர்கள், எங்கள் தங்கை ஸ்லோனினுடைய சொந்தக்காரர்கள். நீங்க உண்மையிலேயே ஸ்லோனினுடைய வழிவந்தவர்களாக இருந்தால் என்ன தப்பு பண்ண ஸ்லோனின் பண்ண தப்பு என்ன? 100 நாட்கள் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய தங்கை ஸ்லோனின் வாயில துப்பாக்கி வச்சு கொண்டான். நான் சொல்லல, அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது. 10 அடி தூரத்தில் இருந்து ஸ்லோனின் சுட்டுக் கொல்லப்பட்டால், ஸ்லோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா, எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா, அவ்வளவு அப்படிதான் செத்துருப்பா. அப்ப அந்த ஸ்லோனினுடைய மரணத்திற்கு நீதி கேட்கணும். அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நீதி கேட்கணும். தூத்துக்குடி அந்த படுகொலையிலே இறந்து போன 14 பேருடைய மரணத்துக்கு நீதி கேட்கணும். இப்ப பேச சொல்லுங்க கனிமொழி, இப்ப பேச சொல்லுங்க. தூத்துக்குடிய ஆலையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட 14 பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா கனிமொழி பேசட்டும். பேசுவீங்களா? சொல்லுங்க. எந்த அடிப்படையில் விடுற? தூத்துக்குடி கனிமொழியை ஏன் விட்டன்னு கேட்டிருக்கான் ஒருத்தன். கனிமொழி நாடாரு, அதனால விட்டு இருக்கான். சரி, கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் யாரு? கனிமொழி நாடாருன்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு? கனிமொழி நாடாருன்னா மூக்க அழகிரி யாரு? கனிமொழி நாடாருன்னா மூக்க முத்து யாரு? கனிமொழி நாடாருன்னா தயாநிதி மாறன் யாரு? கனிமொழி நாடாருன்னா கலாநிதி மாறன் யாரு? அவங்களும் நாடாரா? எப்படா நாடாரு? மூக்க அழகிரி ஒரு சாதி, மூக்க முத்து ஒரு சாதி, மூக்க ஸ்டாலின் ஒரு சாதி, செல்வி ஒரு சாதி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதி. கனிமொழி மட்டும் நாடார ஏமாத்திர அடங்கல, எங்களை ஏமாத்திரடா. ஏய், எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துகிறா. என் அன்பிற்குரிய மக்களை, திமுக 21 பாராளுமன்ற வேட்பாளர்களை ஒரு நாடாருக்கோ, ஒரு கோணாருக்கோ, ஒரு முத்திரையருக்கோ சீட்டு கொடுக்கல. கனிமொழிக்கும் நாடார் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்லல, எங்களுடைய நாடார் மகாசன சபை அறிக்கை விட்டுருக்காங்க. எங்க அண்ணமார் சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம்? கனிமொழி நாடாரா முக ஸ்டாலின் நாடாருன்னு கேட்கலாம். முக ஸ்டாலின் நாடாரா? முக ஸ்டாலின் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா? தூத்துக்குடியில கொடுப்பாரா? அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சாதியும் கிடையாது, ஒரு மண்ணாட்டியும் கிடையாது. ஒரு விஷயம், எந்த அடிப்படையில் தூத்துக்குடி படுற நாடார் ஓட்ட பறிச்சிடலாம். என் அன்பிற்குரிய மக்களே, இந்தியா முழுமைக்கும் அங்கே ஒரு தமிழன் கடை போட்டிருக்கான்னா, இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால், இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம், ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய நாடார் சமூகம். அந்த வாக்கு ஒரு ஓட்டு கூட இந்த முறை கனிமொழிக்கு விழாது. அதனால தூத்துக்குடியில் வாழ்கிற மான தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, திமுக ஆட்சியை சொல்லி, கருணாநிதியை காட்டி, அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான். அந்த கும்பலில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற எங்களுடைய அக்கா ரோபினா ரூத்சன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே நாம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தூத்துக்குடி மண்ணின் மகளாக மருத்துவம் படித்து இந்த தூத்துக்குடிக்காக போராட வந்திருக்கிற, பாராளுமன்றத்திலே உங்களுக்காக குரலுக்கு வந்திருக்கிற அக்கா ரோபினா ரூத்சன் அவர்களுக்கு நீங்க மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த மைக் நம்மளுடைய வாழ்வை காக்கும், தூத்துக்குடியை காக்கும், ஸ்டெர்லைட் நச்சு ஆலையிலிருந்து நம்மை மீட்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.